ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஃபிசிக்ஸினுடைய ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மேக்ஸுக்கு வந்து வேரியஸ் டிஸ்ட்ரிக்டில் லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம ஒரே பிடிஎஃப்பில் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த 11th ஃபிசிக்ஸுக்கும் நம்ம இப்போ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபிசிக்ஸில் நாளை மறுநாள் உங்களுக்கு எக்ஸாம் வருது. ஸோ அந்த எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய பாசிபிள் கொஸ்டின்ஸ் எல்லாம் எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஃபிசிக்ஸ் அதாவது ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பரில் வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால தான் நான் கொடுத்துருக்குற இந்த பிடிஎஃப்பை நீங்கள் யூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே தரவு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் எல்லா கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா மோஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் இயர்லியில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை தான் பப்ளிக்லேயும் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்களோ இந்த கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு தரவு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் படிச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களால் 100 out of அதாவது 70 out of 70 எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த PDF உடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ என்னால் அழகாக போடுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.